Hello friends, welcome to Zero to Hero with Jeeva. இன்னைக்கு வந்து PPC மார்க்கெட்டிங் பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். PPC மார்க்கெட்டிங்னா என்ன, PPC மார்க்கெட்டிங்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில வந்து PPCயோட முக்கியத்துவம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், ஸோ அதை வந்து மற்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை விட PPCல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்க்கெட்டிங் ஆன் சர்ச் இன்ஜின்ஸ், அதை தான் வந்து PPCன்னு சொல்லுவாங்க. பேப்பர் கிளிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள் வந்து ஒரு மேஜர் சர்ச் இன்ஜின் இந்தியாவில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கூகுள் AdWords தான் வந்து மெயினாக நம்ம கண்ட்ரி பொறுத்தளவு யூஸ் பண்ணுறோம். பில்லியன்ஸ் ஆஃப் சர்ச்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கூகுளில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி நமக்கு ஒரு பீப்புள் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு நாலேஜ் சம்பந்தமா அவங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் தி அந்த கூகுள் அந்த பேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட் வந்து காட்டுவாங்க. ஸோ மெயினாக இதுதான் வந்து நம்ம PPCன்னு சொல்லுவோம். PPCல வந்து என்ன மெத்தட்ல வந்து அது ஒர்க் ஆகுது, அது வந்து நம்ம எந்த அளவுக்கு பே பண்ணணும், நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பொறுத்தளவு நம்ம ஒரு ஆட் கொடுக்குறோம், கூகுள்ல ஒரு ஆட் கொடுக்குறோம். அந்த ஆடை வந்து ஒரு விசிட்டர் வந்து கிளிக் பண்றாங்க அப்படின்னா தான் வந்து நம்ம பேமெண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பட்ஜெட் செட் பண்ணி நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupees பட்ஜெட்ல நம்ம ஒரு ஆட் செட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த ஆட் வந்து ஒரு 1 week நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா அந்த ஆடை வந்து சப்போஸ் யாராவது ஒரு விசிட்டர் வந்து கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டை போய் பாக்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும் அந்த ஆடுக்கு. ஸோ நம்ம யாரும் கிளிக் பண்ணல அப்படின்னா நம்மளோட அந்த பட்ஜெட் அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். 1000 rupeesன்றது வந்து அப்படியே தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நம்மளோட ஆடை வந்து ரொம்ப ஒரு குவான்டிஃபையபிள் ரிசல்ட் வந்து நமக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. வேறஸ் நீங்க ட்ரெடிஷனல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் ஒரு நியூஸ் பேப்பர்ல ரேடியோல வந்து நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது நியூஸ் பேப்பர்ல எத்தனை பேர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து படிச்சாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ வேற இந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு வந்து அந்த ஆடை வந்து அவங்க பார்த்து கிளிக் பண்ணா மட்டும்தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட். PPC பொறுத்த அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான். மினிமம் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு மினிமம் பட்ஜெட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 rupeesல வந்து நம்ம கேம்பெயின்ஸ் வந்து கூகுள் AdWordsல நம்ம ரன் பண்ண முடியும். ஒரு பெரிய கம்பெனி தான் வந்து கூகுள் AdWordsல வந்து கேம்பெயின் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. ஈவன் ஒரு ஸ்மால் பிசினஸ், ஒரு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற ஒரு பிசினஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியலா ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கூகுள் AdWordsல நம்மளோட ஓன் பட்ஜெட் ஒரு மினிமம் ஒரு 500 rupeesல இருந்து நம்ம வந்து கூகுள் AdWords வந்து நம்ம தாராளமா ரன் பண்ணலாம். ஸோ PPC வந்து மார்க்கெட்டிங் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இமீடியட்டா நமக்கு ரிசல்ட் வேணும். இப்போ வந்து நமக்கு ஒரு அன்ஃபெமிலியர் ஒரு கஸ்டமரை வந்து ரீச் பண்ணணும், ஒரு நியூ பிராண்டு நமக்கு வந்து ஒரு நம்மளோட பிராண்ட் தெரியாத ஒரு கஸ்டமருக்கு வந்து இமீடியட்டா நம்ம ரீச் பண்ணணும். நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 week தான் ஆகுது, 10 days தான் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து PPC தான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆக்சுவலா வந்து இமீடியட்டா வந்து உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து லீட்ஸ் வரும்போது அந்த லீட்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளோட பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்மளோட வெப்சைட் வந்து விசிட்டர்ஸ் கொண்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. SEM பொறுத்தளவுக்கு வந்து ரியல் டைம் ட்ரேசபிலிட்டி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. நம்ம வந்து ஒரு கேம்பெயின் ரன் பண்றோம், கீவேர்ட்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு கீவேர்ட் செலக்ட் பண்ணி நம்ம வந்து கேம்பெயின்ஸ் ரன் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்து நமக்கு வந்து கிளிக்ஸ் கொண்டு வருது, நம்மளோட வெப்சைட்க்கு வந்து விசிட்டர்ஸ் கொண்டு வருது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா வந்து மெஷர் பண்ணிடலாம். என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்குது, என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்றத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காத கீவேர்ட்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பட்ஜெட்டை வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம மாத்திக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட். பேப்பர் கிளிக் கேம்பெயின் நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸோட நேச்சரை பொறுத்து நமக்கு வந்து லோக்கல் SEM தேவைப்பட்டா நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில நம்மளோட பிசினஸ் இருக்கு அப்படின்னா சென்னையில ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் நம்ம ரீச் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேம்பெயின் வந்து ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற நம்மளோட கஸ்டமர்ஸ் ஏஜ் வைஸ் பிளஸ் வந்து அவங்களுக்கு என்ன ஆக்குபேஷன் வைஸ் வேணும் இல்லை ஜெண்டர் வைஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா அந்த கஸ்டமரை டார்கெட் பண்ற மாதிரியான கீவேர்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ராடர் வியூல பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்போ வந்து சென்னையில நம்ம வந்து ஃபுல் சென்னைக்கும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு எந்த ஏரியாவுக்கு வேணும், எந்த சப்போஸ் ஒரு 10 kilometers இருக்கிறவங்க நம்மளோட பிசினஸ்ல இருந்து 10 kilometers ரேடியஸ் ஆர்
20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்மளோட ஆடை வந்து காட்டினா போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடை வந்து நம்ம வந்து பட்ஜெட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். PPC வந்து நம்ம பண்ணிருக்கிற SEO-வும் வந்து பூஸ்ட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ SEO வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம பண்றது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல். நமக்கு லாங் டேர்ம்ல நம்மளோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரதுக்கு தான் வந்து நம்ம SEO பண்றோம். அதே நேரத்துல நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றோம், இல்ல இமிடியேட்டா வந்து நமக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு வந்து ஒரு கேம்பெயின் நம்ம பண்ணணும், இல்ல பிராண்ட் அவேர்னஸ்க்காக பண்ணணும், இமிடியேட் ரிசல்ட்ஸ் வேணும், இமிடியேட்டா நமக்கு வந்து ஒரு கஸ்டமர்ஸ் பேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னா வந்து SEM நம்ம பண்றோம். ஸோ SEM நம்ம பண்றதுனால லாங் டேர்ம்ல சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பா உதவும், இது வந்து பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ்க்கு வந்து ஆர்கானிக் ரிசல்ட்ஸ்க்கு வந்து நம்ம SEO பண்ணணும். SEO பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லாங் டேர்ம் விஷயத்துல. ஏன்னா இப்போ SEM வந்து ஒரு ஒன் டைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இப்போ ஒரு SEO பண்றோம், நமக்கு வந்து ஒரு 2 years or 3 years கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது மூலியமா வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணி அந்த கீவேர்ட்ஸை வந்து நம்ம வந்து SEO-ல பண்ணும்போது பேஜஸ்க்கு நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல நமக்கு ரிசல்ட் வரும். அதே மாதிரியே நம்ம வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணும்போது இமிடியேட் ரிசல்ட். இப்போ இன்னைக்கு சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் நம்ம இன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இமிடியேட்டாவே இன்னைக்கே வந்து லீட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ SEM நம்ம பண்றதுனால நம்மளோட லாங் டேர்ம்ல SEO-க்கும் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்பா இருக்கும். PPC மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு நம்மளோட ஆடை கிளிக் பண்ற கஸ்டமரை வந்து நம்ம லேண்டிங் பேஜஸ்க்கு வந்து அவங்கள வந்து டிராஃபிக் கொண்டு வர வைக்கிறதா வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். வேற ஒரு SEO பண்றோம், ஒரு பிராண்ட் அவேர்னஸ்க்காக நம்ம பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டோட நம்ம ஹோம் பேஜுக்கோ இல்ல அபவுட்டஸ் பேஜுக்கோ கேரியர்ஸ் பேஜுக்கோ நம்ம கொண்டு வரலாம். SEM பொறுத்த அளவுக்கு வந்து நம்மளோட சேல்ஸ் பேஜ், நம்ம லேண்டிங் பேஜ், நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் நம்ம பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ்க்காக பண்றோமா, இல்ல வந்து ஒரு யூசரோட டேட்டா பேஸ் கலெக்ட் பண்றதுக்காக நம்ம பண்றோமா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பண்றோமா, இல்ல ஒரு ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு ஜாப் சர்ச்க்காக நம்ம பண்றோமா. ஸோ அந்த நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்றோமோ அந்த ஸ்பெசிபிக் பேஜ் லேண்டிங் பேஜுக்கு அந்த டிராஃபிக்கை வந்து நம்ம வந்து கொண்டு வரது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். Google AdWords மூலியமா நம்ம வந்து கீவேர்ட் ரிசர்ச் நம்ம பண்ணலாம். நம்ம காம்படிட்டர்ஸ் பிசினஸ்க்குரிய காம்படிட்டர்ஸ் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆல்டர்னேட்டிவ் கீவேர்ட்ஸ் என்னென்னலாம் வந்து இன்னும் அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு, என்னென்ன யூஸ் பண்ணல, வேற யூசர்ஸ் வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி பண்றாங்க அப்படின்ற அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம வந்து பேசிக்கா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ Google AdWords யூஸ் பண்ணி நம்ம அந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம். கரெக்டான கீவேர்ட்ஸ் லாங் டைல் கீவேர்ட்ஸா நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு எஃபெக்டிவா நமக்கு ரிசல்ட் கொண்டு வரது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். SEM நம்ம வந்து பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவா நீங்க பண்ணலாம். இந்த வீடியோல வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் Google AdWords வந்து நம்ம பெட்டரா எப்படி பண்ணலாம், ஸோ SEO அண்ட் SEM-க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. Zero to Hero with Jeeva யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் Zero to Hero with Jeeva.